ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பர்சன் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது, அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் பர்சன் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் பாருங்கள். அதாவது ஷியோராக எனக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இருந்தோம், அண்டு தேர்ட் பார்ட்டினால எங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரீடிங் பாருங்கள். ஓகே, ஸோ ஹாய். ஸோ உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவரால் வந்து கார்ட்ஸ் பார்க்கும்போது இது வந்து டேரோ டெக் கிடையாது, ஓரக்கல் டெக். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு, எக்ஸ் மதர் இல்லை வேறு யாராச்சும் இருந்துட்டு போட்டு. ஓகே, எனக்கு இங்கே மெயினாக வந்து எப்படி தெரியுதுன்னா ஒரு எக்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேரீடான ஒரு பர்சனை வந்து டேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஸோ அந்த பர்சனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு அவங்களோட மதர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்கன்னா, நீங்கள் அந்த எனர்ஜியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே வந்து ஒரு பார்ட்னர் எனர்ஜி தான் எனக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் எப்படின்னா, உங்களை மாதிரி அவங்களோட பாண்டிங்கை வந்து ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருந்திருக்கோம். ரொம்ப அவங்களோட பாண்டிங்கும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சடனாக வந்து அந்த பர்சனை விட்டுட்டு உங்கள் பர்சன் வர்றது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் ஒருத்தர் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி எப்படின்னா, அவங்க ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறையவே விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபேவராக வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அவங்க 2 பேரோட பிணைப்பு வந்து ரொம்ப நாளாகவே ஏற்பட்ட ஒரு பிணைப்பாக இருக்கலாம். அதனால் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆனால் 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு சைக்கிளில் மாட்டிக்கிட்டோம், ஒரு கார்மிக், அதாவது ஒரு கர்மா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு ஹை வைப்ரேஷன் இருந்த மாதிரி இல்லை, லோ வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. 2 பேரும் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு கார்மிக் பேட்டர்னில் மாட்டின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, 2 பேரோட சிச்சுவேஷனை வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாலாம் இருந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை வந்து ரொம்பவே கண்ட்ரோலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய கண்டிஷன் போடுறாங்க, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. ஓகேவா? அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிஷன் போடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களாலேயே வந்து உங்கள் பர்சனாலே வந்து அந்த கண்டிஷன்லேருந்து வெளியே போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சமயத்துக்கு அப்புறம் என்ன, அவங்க நிறைய கண்டிஷன் போட போட இவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு லெசன் அவங்க பண்ண ஒரு கர்மாக்காக அவங்க லெசன் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்கள் பர்சன். ஓகேவா? உங்கள் பர்சன் மட்டும் சொல்ல முடியாது, அந்த தேர்ட் பார்ட்டியும் ஒருத்தர் பண்ணுற அந்த கர்மானால அவங்க லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு சில லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள உள்ள சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்ப லோ எனர்ஜியாக இருக்குது. கொஞ்சம் 2 பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் அலோனாக இருக்கணும், தனியாக இருக்கணும். இப்போதைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு எனர்ஜி கிடைக்கல, ஒரு நிம்மதியும் கிடைக்கல, ஒரு எனர்ஜியும் கிடைக்கல, ஒரு எமோஷ்னலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போதைக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இல்லை உங்கள் பர்சனுக்குமே வந்து கொஞ்சம் தனிமை தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 பேரும் வந்து கம்யூனிகேஷன் இருந்தாலும் வந்து ஒருத்தர் வீட்டிலேயே இருந்தாலும் ஓகே, பட் ஒரு தனிமையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவை வந்து ஒரு தனிமை.
அவங்களுக்கு எனர்ஜியே சுத்தமா இல்ல. அந்த கார்மிக் பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க என்னன்னா ரொம்ப தனிமையா இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் விரும்புறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, அதுல வந்து இன்னும் வெளிய வராம அதிலேயே தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முன்ன பார்த்த விஷயத்துக்கும், இப்ப பார்த்த விஷயத்துக்கும் நெறைய வித்தியாசமே இருக்கும். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்ல முன்னாடி பார்த்தது வந்து வேற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பார்க்குறது வந்து வேற ஒரு கண்ணோட்ட விஷயமா இருக்கும். ஓகே. முன்னாடி எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சது வந்து இப்ப எல்லாமே தப்பா தெரியும். ஸோ இந்த மாதிரியான சில பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிற மாரி. இல்ல வந்து உங்க பெர்சன வந்து முன்னாடி அந்த தேர்ட் பார்ட்டிய தப்பா பார்த்துருந்தாங்கன்னா, இப்போ வந்து கரெக்ட்டா பார்க்குறாங்க. இல்ல முன்னாடி வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்து அவங்க பண்ற எல்லா விஷயமே வந்து தப்பா தெரியுது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனா வந்து அந்த அளவுக்கு ஒரு அ ரொம்ப ஒரு லவ் எனர்ஜி எனக்கு இருந்த மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்மிக் பேட்டர்ன்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு சைக்கிள் சுத்திட்டு இருந்த மாரி தான். அந்த சைக்கிள் வந்து முடிய மாட்டேங்குது. ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த சைக்கிள்லேருந்து வெளிய வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒரு டைம் வந்து அந்த பெர்சன் கிட்ட இருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறாங்க. மறுபடியும் வந்து உங்க பெர்சன் அதிலேயே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அது சைக்கிள் சுத்திட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எண்ட் ஆக மாட்டேங்குது. இப்படி சுத்தி, சுத்தி, சுத்தி அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஹர்ட் பண்றது அண்ட் வந்து வெளிய அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிய வரணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. பட் மறுபடியும் வந்து வெளிய வராங்களான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. மறுபடியும் வந்து அதிலேயே போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நாளா இருந்த ஒரு ஃபவுண்டேஷன். அதனால வந்து அதாவது அவங்க 2 பேரோட பிணைப்பு வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அதனால அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிய வர முடியல. என்னதான் வெளிய வரணும்னு நெனைச்சாலும் வந்து மறுபடியும் அதிலேயே போய் சிக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் 2 பேரோட எனர்ஜி வந்து ரொம்ப டாக்ஸிக்கா தான் இருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து நெறைய வந்து டிமாண்ட் பண்றாங்க. அது மணி வைஸா இருக்கட்டும், இல்ல கண்டிஷன் வைஸா இருக்கட்டும், நெறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குது. ஸோ, அ கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ டைரக்ட்ல பார்க்கலாம் உங்க பெர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிய விட்டுட்டு உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்ட்டு. ஸோ, நல்ல ஒரு இல்லூஷன் வேர்ல்ட்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஓகேவா? அ அந்த தேர்ட் பார்ட்டி மேல உங்க பெர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு பிளாக் எனர்ஜியா தான் எனக்கு தெரியுது. அவங்க கிட்ட பேசக்கூடாது, தனிமையில இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் உங்க பெர்சன் வந்து நெனைக்கிறாங்க. ஓகே. தனிமையில இருக்கணும், அவங்க கிட்ட பேசக்கூடாது. எந்த ஒரு முடிவும் அவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் வெளிய வரணும்னு நெனைக்கிறாங்க. பட் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு தாமதமாகுது, தயங்குறாங்க அண்ட் முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே அந்த பெர்சனுக்கு அதாவது அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்க பெர்சன் மேல என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, 2 பேரும் வந்து அந்த ஈகோ கிளாஷஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஓகேவா? உங்க பெர்சனுக்கும் அந்த ஈகோ அதிகமா இருக்கு அண்ட் உங்க தேர்ட் பார்ட்டிக்கும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா உங்க பெர்சன் வந்து லைஃப்ல கொஞ்சம் அச்சீவ் பண்ண ஒரு பெர்சனா இருப்பான். அதாவது ஹே கரியர் வைஸ் அந்த வெல்த்தியான ஒரு ஃபேமிலியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓரளவுக்கு அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய காசு கையில அதிகமா பொருளக்கூடிய உங்க பெர்சனா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி உங்க பெர்சன பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் ஈகோயிஸ்ட் பெர்சனா பார்க்குறாங்க. போத் 2 சைட்லயும் வந்து ஈகோ இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த ஒரு விட்டு குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்க பெர்சன் வந்து அதுலேருந்து வெளிய வரணும்னு நெனைக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஓகேவா? அதனால அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த பெர்சன் வந்து வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்சன விட்டுட்டு உங்கள நோக்கி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த தேர்ட் பார்ட்டி உங்க மதர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி. ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் சொல்றேன். இதே வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வேற யாராவது ஒரு பெர்சன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து வேற யாராச்சும் இருந்தான்னா, அவங்க அந்த பெர்சன் கிட்டேருந்து விலகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே வந்து மதரா இருந்தாலோ, இல்ல ஃபாதரா இருந்தாலும் விலகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா எம்பரர் எனர்ஜி வருது. கண்டிப்பா ஃபேமிலிய விட்டு குடுக்க மாட்டாங்க. ஃபேமிலி வைஸ் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியா இருந்தாங்கன்னா, அவங்க விட்டு குடுத்துட்டு வர்ற மாதிரி இல்ல இப்போதைக்கு. அவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் அவங்க வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் அவங்க சிச்சுவேஷன் சரியில்ல. டாக்ஸிக்கா தான் இருக்குது. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்ன சொல்றது? நிம்மதியே இல்ல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஒருத்தர் ஒருத்தர் கண்டிஷன் போட்டுட்டு வாழ்றாங்க. ஏதோ ஒரு கார்மிக சைக்கிள்ல மாட்டுன மாரி தான் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலியா இருக்கிற பட்சத்தில அவங்க அதுலேருந்து வெளிய வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இதே வந்து ஃபேமிலி இல்லன்னா, அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ
இதான் உங்களுக்கான ரீடிங். உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்துனா அந்த ரீடிங் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தையே விட்டுறலாம். ஏன்னா எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.